தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நடந்திருக்கின்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமலாக்கத்துறை வந்துட்டு சிறப்பான சம்பவங்கள் நிறைய செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமானது என்ன அப்படின்னாக்கா விசாகன். விசாகன் யார் அப்படின்னா, நம்ம நேத்திக்கே பேசியிருக்கோம். நேத்திக்கே நான் காணொலியில் சொன்னேன். விசாகன் டாஸ்மாக் உடைய எம்டி. இந்த விசாகன் என்பவர் ஒரு அதிகாரி. இந்த அதிகாரியை இன்றைக்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. அவர்களை விசாரணைக்கு அழைத்திருக்கிறது. விசாகன் மட்டும் கிடையாது, அவருடன் 2 அதிகாரிகள், ஒரு பெண் அதிகாரி, இன்னொரு ஆண் அதிகாரி. இவங்க 2 பேரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து தான் நான் சொல்கிறேன், இந்த வாக்குமூலம் என்பது யாரை நோக்கி செல்ல போகிறது என்றால், இந்த தமிழகத்தின் முதல் குடும்பம் என்று பார்க்கப்படுகின்ற ஸ்டாலினின் குடும்பத்தை நோக்கி செல்ல போகிறது அப்படின்றதான் நாம சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, நேற்றுக்கு இது குறித்து நான் நியூஸ் பிரேக் பண்ணுறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 2 நாட்களுக்கு முன்னரே விசாகன் அழைக்கப்படுவார், சம்மன் வழங்கப்படும் அப்படின்ற தகவலை சொன்னேன். உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக இந்த டாஸ்மாக் வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விசாரணையை மேற்கொள்ளலாம், இதில் எந்த தடையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணை நடந்த அந்த வழிமுறை, விசாரணைக்கான வழிமுறை என்பதிலும் எந்த தவறும் நடக்கவில்லை என்று தெளிவாக சொல்லிவிட்ட நிலையில், இவர்கள் எப்படியும் அடித்துக்கொண்டு உச்சநீதிமன்றத்துக்கு செல்வார்கள் அப்படின்றது தெரிந்த நிலையில், உச்சநீதிமன்றத்துக்கு போய் அவங்க நோட்டீஸ் கொடுத்து அதுக்கப்புறம் பதில் சொல்வது அப்படின்றதுக்கு முன்னாலேயே இந்த சம்மன் வழங்கப்படும் அப்படின்றதான் நான் கணித்தது. அது போலவே நடந்தது. நான் காலையில் சொன்னேன், மாலை அவருக்கு அந்த சம்மன் வழங்கப்பட்டது. இது ஏதோ உள் விவகாரங்களை தெரிந்து சோர்சஸை வைத்துக்கொண்டு தெரிந்து நான் சொன்னது கிடையாது. இது ஒரு கணிப்பு, அவ்வளவுதான். பல கணிப்புகள் தவறாகலாம், சில கணிப்புகள் உண்மையாகலாம். அந்த மாதிரி இது ஒரு உண்மையாக இருக்குன்னு வச்சுப்போம். ஆனால் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, விசாகனுடைய வாக்குமூலம் என்பது எதை நோக்கி செல்லும் என்றால், ஸ்டாலினுடைய குடும்பத்தை நோக்கித்தான் செல்லும். ஏன்னா இந்த பணம் அங்கே தான் போயிருக்கு. இந்த பணம் அங்கே போகலை அப்படின்னா இவ்வளவு மெனக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டாஸ்மாக் நிறுவனம் என்பது பல நிறுவனங்களை போல இதுவும் ஒரு நிறுவனம். அதில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துகிறாங்க, இல்லை வேறு ஒரு துறை ரெய்டு நடத்துகிறாங்க அப்படின்னா அது கடந்து போக வேண்டியது தானே. மாறாக இதை ஒரு நீங்கள் கபில் சிபலை கூப்பிடுறீங்க, இன்னும் பல வழக்கறிஞர்கள் கூப்பிடுறீங்க, இவங்களெல்லாம் கூப்பிட்டு நீங்கள் போராட வேண்டிய மன்றாட வேண்டிய அவசியம் என்ன? இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, திமுகவுடைய அந்த அவங்களோட நரேட்டிவ், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது அதிமுக காலத்தில் போடப்பட்ட வழக்கு, எஃப்ஐஆர்கள். இதை நீதிமன்றத்துலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னாக்கா 2017 போடப்பட்ட எஃப்ஐஆர்கள் அப்படின்ட்டு. உள்ளபடியே இதை நான் ஏற்கிறேன். என்னன்னாக்கா, நீங்கள் 2017 இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் 5 ரூபாய் என்று வாங்குவது என்பது வழக்கமாக இருந்திருக்கிறது. இந்த பிரச்சனை எங்கே எழுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை டாஸ்மாக் ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த ஊழியர்களுக்கு சம்பளம் என்பது பார்த்தீங்கன்னாக்கா சொற்ப சம்பளம், 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் தராங்க. இந்த 7,000 ரூபாய் 8,000 ரூபாயில் இவன் காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் அவன் யார் யாரை டீல் பண்ணணுன்றதை பாருங்கள். அவன் குடிக்க வரவன் 1 கோடி பேர் வராங்க. நம்மளுடைய அந்த சென்சஸ் எடுத்திங்கன்னா 1 கோடி பேர் டாஸ்மாக் கடைகளுக்கு வருகிறார்கள். இந்த கடைகள் எவ்வளவு இருக்குது? எனக்கு தெரிந்து ஒரு 3,500 கடைகள் இருக்குன்னு வைங்க. அதை தவிர்த்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய பார்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்கா, இந்த 3,500 கடைகள் 1 கோடி கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணணும், ஃபுட்ஃபால் ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த எமோஷனல் ப்ரெஷர் இருக்குன்றதை யோசிச்சு பாருங்கள். இது வெறும் 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பளத்தில் இது சரி வருமா? அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் சம்பளம் பத்தலை அப்படின்றதுனால தான் இவர்கள் இந்த பாட்டிலுக்கு இவ்வளோ ரூபாய்ன்னு எக்ஸ்ட்ரா வாங்குகிறார்கள் அப்படின்றது என்னுடைய புரிதல். இது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிந்து 2012, 13 காலகட்டங்களிலேயே, அதுக்கப்புறம் திரும்பியும் பார்த்தீங்கன்னா 2018 காலகட்டங்களில் தங்கமணி அவர்கள் இந்த துறையுடைய அமைச்சராக இருந்தபொழுது அவருக்கே நான் இது குறித்து ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்கள் அந்த ஊழியர்கள், அதாவது இந்த மாநிலத்திற்கு அதிக வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக பார்க்கக்கூடியது. நீங்கள் அதை வர்த்தக நிறுவனமாக பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய் வருவாய் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்று பார்க்கும் பொழுது, அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய, அந்த ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்திருக்கிறீர்களா என்றால் இல்லை. அப்போ இந்த 5 ரூபாய் 7 ரூபாய் 8 ரூபாய் அப்படின்னு பாட்டிலுக்கு வாங்குவது என்பது இது வழக்கமாக இருந்திருக்கிறது. இதை நான் மறுக்கலை. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, இது சம்பந்தப்பட்ட எஃப்ஐஆர்களை தேடச் சென்ற பொழுது, இந்த எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் கொண்டு போய் ஒரு ரெய்டு நடத்தும் பொழுது, இந்த ரெய்டை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ரெய்டு நடத்தும் பொழுது தான் மிகப்பெரிய அந்த கணத்துக்குள்ளே போகும்போது ஒரு பூதம் கிளம்புன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிளம்பி இருக்கிறது. அதுதான் இந்த 1000 கோடி ரூபாய்.
இது என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தொழிற்சாலைகள்லேருந்து, அதாவது இந்த தொழில் நிறுவனங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 நிறுவனங்கள், மதுபான நிறுவனங்கள், இந்த தொழிற்கூடங்கள் அவங்க வந்து இயங்குறாங்க தமிழ்நாட்டில். இந்த 18 நிறுவனங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 நிறுவனங்கள்லேருந்து 60% 70% மதுபானங்கள் கொள்முதல் செய்யப்படுகிறது. இவ்வாறு கொள்முதல் செய்யப்படுகின்ற அந்த மதுபானம் இதோடைய கணக்கு, அதாவது வரவு எவ்வளவு வருது, அதாவது டாஸ்மாக் கோடவுனுக்குள்ளே எவ்வளோ வருது, அங்கே எவ்வளோ உற்பத்தி ஆகுது, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை, இதில் இருக்கக்கூடிய கணக்கு வழக்குகளில் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இதில் தான் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இதுக்கு முன்னாடி பாட்டிலுக்கு 10 வாங்கியிருந்தானுங்க, இல்லை 5 ரூபா வாங்கியிருந்தானுங்க, 6 ரூபா வாங்கியிருந்தானுங்க அப்படின்றது சில்லறை திருட்டு. அது அந்த கடையோட முடிஞ்சிடும், இல்லை அந்த ஏரியா வட்ட செயலாளரோட முடிஞ்சிடும். அது அதிமுக ஆட்சின்னு வச்சுக்கோமே, அந்த வட்ட செயலாளரோ அங்கே இருக்க ஏரியா ஆளுங்களுக்கோ தினமும் போய் 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கொடுப்பான். அந்த 40,000 ரூபாய் இவன் என்ன பண்ணுவான், அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களுக்கு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் பிரித்து கொடுப்பான். இப்படி நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் செந்தில் பாலாஜி அமைச்சரான பிறகு இது ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு மாறிவிட்டது. ஆர்கனைஸ்டு கிரைம் என்றால் என்ன? இதை இவர்கள் கரூர் கிராங் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இவங்க திட்டமிட்டு வசூலாகவே செய்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிற்கூடங்கள்லேருந்து வரக்கூடியது, அதாவது 10,000 பாட்டில் உற்பத்தி ஆகுது. இந்த 10,000 பாட்டில் அப்படியே சேதாரம் வச்சுக்கோங்க, ஒரு 300 பாட்டில் சேதாரம் ஆகும்னு வச்சுக்கோங்க, உடஞ்சி போயிடும், டிரான்சிட்டில் உடையும் கூட வச்சுக்கோங்க. ஆனால் 5,000 பாட்டில் காணாமல் போகுது. அதைத்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஆவணங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எனக்கு வரக்கூடிய தகவல்கள் என்னென்னா, இந்த விசாகனுடைய மொபைல், அவருக்கும் அந்த விசாகன் இன்னும் 2 அதிகாரிகள், இவர்களுக்கும் ஸ்டாலின் குடும்பத்திற்கும் கருத்து பரிமாற்றங்கள், அதாவது கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. அப்போ இந்த கம்யூனிகேஷன் எது சார்ந்து இருந்திருக்கு அப்படின்றத நோக்கி இந்த விசாரணை செல்லும். இது சம்பந்தப்பட்ட வாக்குமூலங்கள் தான் பெறப்படும். இப்படியான வாக்குமூலங்கள் பெறப்படும் என்றால் கண்டிப்பாக ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சம்மன் வழங்கப்படும். அடுத்ததாக என்னுடைய கணிப்பு மே 10ஆம் தேதிக்குள்ளாக கண்டிப்பாக ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தருக்கு, அது ஸ்டாலினாக இருக்கலாம், உதவாநிதியாக இருக்கலாம், இல்லை சபரீசனாக இருக்கலாம், இதில் யாரோ ஒருவருக்கு இந்த சம்மன் செல்வது என்பது உறுதி உறுதி உறுதி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சுமந்த்ராமன் போன்றவர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க, இது அவர்களுக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தும். எப்படி அனுதாபத்தை ஏற்படுத்தும்? மக்களை கொள்ளையடித்து மக்களை சுரண்டி எவ்வளவு பேருடைய, நான் சொல்லலை, கனிமொழி சொல்கிறாங்க, இங்கே விதவைகள் அதிகமாகிவிட்டாங்கன்னு கனிமொழி சொல்கிறாங்க. இப்படி விதவைகளுடைய வாழ்க்கையில் விளையாடி சுரண்டிய பணம் தான் நீ திருடி வச்சிருக்க பணம். இதுக்கு எப்படி அனுதாபம் வரும்? இதை எப்படி நீ பழிவாங்கும் போக்குன்னு சொல்லலாம்? நீங்கள் தின்னு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்திருக்கு, நீ ராக்கெட் விட போகிறேன்னு சொல்கிற, வானம் அப்படின்னு ஒரு நிறுவனம், உனக்கு எங்கேருந்து முதலீடு, உனக்கு யார், உனக்கு மூலதனம், நீ என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்த, 10 வருஷம் முன்னாடி நீ என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்த? இதான் என்னுடைய கேள்வி. நான் வேற எந்த கேள்வியும் கேட்கல. நான் நீங்கள் பார்வையாளர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து சராசரி நபர்களாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பெரும்பான்மையானவர்கள் சராசரி நபர்களாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதாவது ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வரக்கூடிய நபர்களாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். குழந்தைங்களுக்கு இப்போ இந்த ஏப்ரல் மே முடிஞ்சிச்சு, இந்த விடுமுறை முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஜூனில் ஸ்கூல் ஆரம்பிச்சிடும், போய் ஃபீஸ் கட்டணும், அந்த பிரச்சனை. இந்த விடுமுறையில் குழந்தைகளை எங்கேயாவது கூப்பிட்டு போகணும், அந்த பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், இதெல்லாம் கடமை. சரியா? இதுக்கெல்லாம் நம்ம பணம் செலவு பண்ணோம். ஒரு இஎம்ஐக்கு பணம் செலவு பண்ணோம், ஒரு வாடகைக்கு பணம் செலவு பண்ணோம், ஒரு ஒரு பெட்ரோல் போடுறதுக்குலேருந்து யோசிக்கணும். இவ்வளோ தூரம் போனால் நமக்கு பெட்ரோல் செலவாயிடுமே, கம்மியான டிஸ்டன்ஸ் போகலாம், இப்படின்லாம் நம்ம வயத்தை கட்டி வாயை கட்டி வாழக்கூடியவர்கள் இங்கே பெரும்பான்மையானவர்களாக இருக்காங்க. அப்படி பெரும்பான்மையானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, நீ திமிரா வந்து ஃபோட்டோ போடுறிய, நான் ராக்கெட் விட போகிறேன்னு சொல்கிறியே, உனக்கு எங்கேருந்து பணம் வந்தது? 1967 கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராகிறார். பொதுப்பணித்துறை அமைச்சராக கருணாநிதி ஆனதுக்கு பிறகு 1967 மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்த குடும்பத்தில் எவனாவது ஒருவன் உழைத்திருக்கிறானா, திறமையாக செயல்பட்டிருக்கிறானா, அல்லது அவன் தனித்திறமையால் அவன் செயல்பட்டிருக்கிறானா? எதுவுமே கிடையாது. எல்லாமே ஏச்சி படிச்சது, வாங்கி தின்னது. அப்போ ஒரு கட்சியை கபலீகரம் செய்து அல்லது ஒரு கட்சியை உன் கையில் வைத்துக்கொண்டு ஒரு குடும்பம் மற்ற இன்னொரு 70 தலைமுறைக்கு 80 தலைமுறைக்கு இவர்கள் சொத்து சேர்ப்பார்கள் என்றால் இவர்கள் மீது நம்ம அனுதாபம் கொள்ள வேண்டுமா? என்ன மாதிரியான அயோக்கியத்தனம்? அப்ப இந்த கேள்வியை ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்தினரும் நீ உன்னை பார்த்து கேட்க வேண்டும். உன் பர்சை திறந்து பாரு.
அதில் இருக்கக்கூடிய பணத்தை பார். அந்த பணத்தை எண்ணி 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 செலவு பண்றியே. அந்த 500 ரூபாய் நோட்டு 3 நோட்டு 4 நோட்டு இருக்கு. அந்த 3 நோட்டோ 4 நோட்டோ அது குறையக்கூடாது அப்படின்னு உன் மனசுக்குள்ள இருக்கும்ல, உள் மனசுக்குள்ள இருக்கும்ல. அப்படிலாம் நினைச்சு கூட அந்த குழந்தை உனக்கு கேட்கும் பொழுது இதை வாங்கி கொடுக்கணுமே நீ ஏங்குவல்ல. இப்படியான மனப்போராட்டங்கள் ஏதாவது இந்த குடும்பத்துக்கு இருந்திருக்குமா? மளிகை கடையில சாமான்ல இருந்து எல்லாம் வாங்கி போடுறான் மாவட்ட செயலாளர். இவன் என்னைக்கு உழைச்சு தின்னுருக்கான்? அப்போ இந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தன் சிறைக்கு போகிறான் என்றால் அனுதாபம் வரணுமா அதுக்கு? இதற்கு இவர்கள் சமூக நீதி என்பார்கள், இதற்கு இவர் திராவிடம் அப்படின்லாம் பேசுவார்கள். இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா? இது நியாயமா? யோசிச்சு பாருங்க. இஎம்ஐ கட்டக்கூடியவர்கள், வாடகை கட்டக்கூடியவர்கள், மின்சார கட்டணம். எனக்கு ஏன் சூழலுக்கு வரப்போகுதுங்க, 2 மாதத்துக்கு வரட்டி 10,000 ரூபாய் வந்தால் 10,000 ரூபாய் எப்படி கட்டுறதுன்னு தெரியலங்க. 3 முறை நான் சொல்கிறேன், பொய் சொல்லலை, 3 முறை நான் சொல்கிறேன். என்னப்பா கேமரா நீ பார்த்து தானே இருக்க? 3 முறை நான் சொல்கிறேன். கட் பண்ணிட்டு போயிட்டாங்க, கட்ட முடியலன்னு. அங்கே எங்கே கெஞ்சி கொண்டு போய் வாங்கி நான் கட்டியிருக்கேன் தெரியுமா? இப்படியெல்லாம் நாங்கள் போராடுவோமா, இப்படியெல்லாம் நம்ம இருக்கணுமா? ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா குடும்பமா, அதாவது ஒரு கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதவாநிதிக்கு அப்புறம் இன்பநிதி, இதில் வேற ஒரு மானங்கெட்ட பையன் சொல்கிறான் இன்பநிதியை நம்ம முதலமைச்சரை பார்த்துட்டு தான் நான் சாவேன்றான். இப்போவே செத்துட்டு போ கிணத்துல விழு. திமுகவே ஒரு பாழுங்கிணறு தானே. அப்போ இந்த கேள்வியை ஒவ்வொரு நடுத்தர வர்க்கத்தினரும் கேட்கணும். இதை கேட்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால தயவு செய்து இந்த முறை கைது நடக்கும் என்றால், இந்த முறை சம்மன் வந்தால் அனுதாபம் என்ற இடத்திற்கே அந்த இடத்துக்கே நம்ம போகக்கூடாது. அதாவது அந்த பேச்சிற்கே நம்ம இடம் கொடுக்கக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.